ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வேற்றுமை உருவும் பயனும் உடன்தொக்க தொகை என்ற தலைப்புக்கு பார்க்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா தேர்ப்பாகன் என்ற ஒரு வார்த்தை இருக்குது. இத்தொடரில் தேரை ஓட்டும் பாகன் என விரிந்து பொருளை உணர்த்துகிறதுன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ தேர்ப்பாகன்னு ஒரு வார்த்தை இருக்குது. இதில் பெயர் சொல்லும் பார்த்திங்கன்னா தேர் என்பது. இதில் பார்த்திங்கன்னா தேரை ஓட்டும் பாகன் அப்படின்னு பொருள் கொள்ள வேண்டும் நம்ம. இதில் ஐ என்பது மறைந்து வந்துள்ளது. வேற்றுமை உரு மறைந்து வந்துள்ளது. ஓட்டும் என்ற பயனும் மறைந்து வந்துள்ளது. அதனால் இது வேற்றுமை உருவும் பயனும் உடன்தொக்க தொகை என்று நாம் சொல்கிறோம். ஒரு தொடரில் வேற்றுமை உருவும் அதன் பொருளை விளக்கும் பயனும் சேர்ந்து மறைந்து வருவது உருவும் பயனும் உடன்தொக்க தொகை எனப்படும் சொல்லியிருக்காங்க. இப்போ இதில் பார்த்திங்கன்னா ஐ என்ற வேற்றுமை உருவும் ஓட்டும் என்ற பயனும் மறைந்து வந்துள்ளதுன்னு சொல்லியிருக்காங்க. அதுவே பார்த்திங்கன்னா வேற்றுமை தொகையே ஆகும். இது வேற்றுமை தொகை, இதுவும் வேற்றுமை தொகைன்னு சொல்கிறாங்க. இப்போ பார்த்திங்கன்னா தமிழ் தொண்டு என்ற ஒரு வார்த்தை இருக்குது. இது